Super Saravana Stores and Sanirva presents IBC Mangai associated with Rhema Atelier one-day bride and groom makeup workshop, co-sponsored by Keshavardhini, venue partner Remo International College Chennai, food partner Topi Vapa Biryani, radio partner Radio City, costume partner Sisirka Designer Studio, flower partner Rishri Bridal Flowers, hairstyle partner Meenu's Hair and Makeover, jewellery partner Jazz Collections. வணக்கம் மக்களே, this is Rhema Ashok. So இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the Super Saravana Stores Groom பேட் உள்ள பிரான்ச்ல நான் இருக்கேன். IBC Mangai in associate with Rhema's Atelier இந்த one day bride and groom makeup workshop. So அதுக்கு தேவையான மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் few places பார்க்கும்போது நம்ம சரவணா ஸ்டோர்ஸ்லயே all kind of brands வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டோன்னே டேரக்டா சரவணா ஸ்டோர்ஸ் நான் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஆல் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கேயே அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம், இங்கே வந்தே நீங்கள் ஷாப் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சனர்வா அப்படின்னு சொல்லிட்டு த பிராண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்மெட்டிக் பிராண்ட் அது சரவணா ஸ்டோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்க நியூ பிராண்ட். ஸோ அதுவுமே நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ரொம்ப வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அஃபோர்டபுளாக நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் காலேஜ் போகும்போது ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கணும்னா சனர்வா இஸ் த பெஸ்ட் பிராண்ட் நான் சொல்லுவேன். ஸோ அதுவுமே வந்து எங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் இன்றைக்கி நான் ஷாப்பிங் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த shopping. இது ஆக்சுவலி சனர்வாவோட சன்ஸ்க்ரீன் க்ரீம். இதில் SPF 30 இருக்குது அண்ட் ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகுது. எந்த விதமான ஒயிட் கேஸ்ட்டுமே இல்லை இதில். ஸோ நைஸ். இது சனர்வா பிராண்டில் வந்து வெறும் காஸ்மெட்டிக்ஸ் நோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் யூ ஹாவ் ஆல் கைண்ட் ஆஃப் நெயில் பாலிஷ், ஜெல் பாலிஷ், நெயில் பாலிஷ் ரிமூவர், இந்த மாதிரி மற்ற ஐட்டம்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் நெயில் பாலிஷும் ஷாப்பிங் பண்ணலாம். இந்த சனர்வா ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடரில் வந்து நார்மல் பவுடர் மட்டும் இல்லாமல் கிளிட்டர்ஸும் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் க்ளோ கிடைக்கும் ஃபேஸ்க்கு. வெரி நைஸ். சனர்வா பிராண்டில் வந்து இப்போ ஆஃபர்ஸ் கூட போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா இன்னொன்று ஃப்ரீ, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ டபுள் டமாக்கா. ஸோ இன்றைக்கி இந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் வந்து இப்படி அமைதியாக உட்காந்து நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கிற போகிற மாதிரி கண்டிப்பாக கிடையாது. ஐ வாண்ட் யூ ஆல்சோ டு டாக் பேக். ஓகே, நீங்கள் என்ன கொஷின்ஸ்னாலும் யூ கேன் ஆஸ்க் ஓப்பன்லி. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக தான் போகுது. ஸோ ஃபுல்லாக நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்க போகிறது கிடையாது. யூ கேன் கிளியர் வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹாவ் டுடே. ஸ்வாதிக்கு எல்லாரும் ஒரு பிக் கிளாப்ஸ் பண்ணிடலாம். பிகாஸ் இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங் அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு 2 days முன்னாடி ஹை ஃபீவர், பட் இருந்தாலும் வந்து உங்கள் எல்லாருக்காகவும் வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஸோ நான் என்ன சொன்னேன், இவங்க மார்னிங் குளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ்லாம் போட்டு தான் கிளம்பி வந்திருக்காங்க. இப்படி தான் பிரைடு உங்கள் கைக்கு வருவாங்க, கரெக்டாக? இப்போ ஏர்லி மார்னிங் முகூர்த்தம்லாம் போகிறீங்கன்னா அவங்க மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி இப்போ தானே குளிச்சு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணியிருப்பாங்க, டஸ்ட் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வெளியவும் அவங்க போகலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஜஸ்ட் கேன் யூ see this dust? தெரியுதா எல்லாருக்கும்? பார்க்க முடியுதா? இது என்னன்னா, இது எங்கேருந்து வந்த டஸ்ட்டு?
டீப் இன்சைட் உள்ள போர்ஸ்ல இருந்து வந்த டஸ்ட் இது. மேக்கப் எப்போ இன்வெர்ட் ஆச்சு எந்த செஞ்சுரியிலன்னு? மேம் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எகிப்த் நாட்டில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே இருக்கிற ஒரு ராணிக்கு வந்து இந்த மேக்கப் வந்து போட்டு பார்த்தாங்க ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி இயர் வந்து 1937 சம்திங். ஓகே, பட் கிளாப் பண்ணுங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஈஜிப்ட்ங்கிறது கரெக்ட், 1990ங்கிறது தப்பு. பட் ஃபைன், அவங்க ஆக்சுவலி முன்னாடி வந்து ஆன்சர் பண்ணதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். தேங்க்யூ ஸோ மச். ஷீட் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணும்போது எனக்கு இந்த சைடில் எல்லாம் பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி திரியாக வருது. மேக்கப் வந்து ஸ்டே பண்ணாமல் ஒரு மாதிரி மேக்கப் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, பட் ஷீட் மாஸ்க் விட்டு நீங்கள் டைம் விட்டிங்களா ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு, இல்லை இமீடியட்டாக போட்டிங்க? இல்லை, டைம் கொடுத்தோம். பட் எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த ஷீட் மாஸ்கில் இருக்க சீரம் வந்து தனித்தனியாக வந்துடுது. என்ன மாஸ்க், என்ன ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணீங்க அப்போது? நைக்காவில் தான் யூஸ் பண்ணேன். இல்லை, அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ரைஸ் அந்த ரைஸ். ஓகே, இப்போ நியூவா லான்ச் ஆயிருக்கு அதுவா? அதுவா இல்லை ஆஸ் யூஷுவல்? அதுதான். இப்போ நியூவா வந்து போர்ஸ் வச்சு அது அப்படியே ஸ்டிக் ஆன் ஆயிக்குது, எடுக்கும்போது வரும். அது இல்லை, நார்மல் தான் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ இந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணி உங்களுக்கு மேக்கப் ரிமூவ் ஆகுதுன்னா என்ன ரீசன்னா, அந்த சீரம் இன்னும் அவங்க ஸ்கின்ல இருந்திருக்கும். சீரமோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்றது, அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஒரு மாதிரி அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸோட மேல ஃபவுண்டேஷன் போட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா மேக்கப் மூவ் ஆகும். புரியுதா நான் சொல்ல வர்றது? ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஷீட் மாஸ்க் இருக்கட்டும், மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணணும், அது செட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். மேக்கப் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஃபீமேல், ஐ மீன் ரைட்? ஸோ இப்போ வந்து ஒரு பிரைட் அண்ட் க்ரூம் நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு மேக்கப் போடுறீங்க, 2 பேரும் ஆன் ஸ்டேஜ் நிற்கிறாங்கன்னா, ஜஸ்ட் திங்க் நம்ம அவங்களுக்கு எவ்வளோ மேக்கப் போட்டு எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிவிட்டு பக்கத்தில் அவங்க நிற்கும் போது மேக்கப்பே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? பிக்சர்ஸில் நேரில் விட்டுருங்க, ஓகே, பார்க்க வந்து நார்மலாக இருக்கும். பட் பிக்சர்ஸ், ஆல்பம், வீடியோஸ் வரும்போது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்கின்ஸ் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஸோ அப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக நீங்கள் வந்து எப்படி பிரைடுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேக்கப் போடுறீங்களோ அதே மாதிரி க்ரூமோட மேக்கப் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஸ்மாஷ் பாக்ஸ் வந்து ஹையர் எண்ட் ரேஞ்சில் வருது. பட் இஃப் தேர் இஸ் சம்திங் விச் இஸ் இன் மாடரேட் ரேஞ்ச் ஆஸ் வெல், எனி அதர் ப்ரைமர் விச் யூ கேன் கோ வித் இன்சைட். வெரி அஃபோர்டபுள். ஓகே, ரொம்ப கம்மியாக வரும், 200 250 அவ்வளோதான் வரும். Saravana Stores and Sun Nirva presents IBC Mangai associated with Rhema Ashok one-day bride and groom makeup workshop, co-sponsored by Keshavarthini, venue partner Remo International College Chennai, food partner Topi Wapa Biryani, radio partner Radio City, costume partner Sisirka Designer Studio, flower partner Rishri Bridal Flowers, hairstyle partner Meenu's Hair and Makeover, jewellery partner Jazz Collections. செம்ம க்யூட்டாக இருந்தார். அவருக்கு வந்து 48 இயர்ஸ் ஆகுது, நாளைக்கு 49 இயர்ஸ் ஆக போகுது. இவருக்குலாம் வயசே ஆகாதா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.
அவரை பார்க்கும்போது கூட அப்பப்போ அந்த ஃபேன்கள் மூமெண்ட் வெளியே வரும். அதுக்கப்புறம் வேணாம் நம்ம ஆங்கராக இருக்கும் அமைதியாக நில்லு அப்படின்னு மைண்டை சொல்லும். ஸோ அதனால் கொஞ்சம் என் மைண்டில் வந்து சாரை வெல்கம் பண்ணும்போது பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பேசணும். ஏன்னா சொல்லி தான் அனுப்புனாங்க, நிறுத்தி நிதானமாக பேச, அங்கே போய் ஓடுனா பல்ல உடைச்சிரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. வந்து பேசுகிற வாய்ஸ் வேறு, ஃபோன் வாய்ஸ் வேறு, மைக் வாய்ஸ் வேறு. ஸோ எனக்கு வாய்ஸ் பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்து அன்றைக்கு ஈவெண்ட் முடிச்சுட்டு ப்ரேட் கிடைக்கும் போதும் சரி, இல்லை நெக்ஸ்ட் டே ஊருக்கு போகும்போதும் சரி, எனக்கு நிறைய பேர் வந்து நான் டக்குன்னு உன் ஃபேஸை பார்க்கல, சார் வந்தோடனே மேலேறி வந்துட்டு தமிழ்தாய் வாழ்த்துன்னு கேட்கும்போது உன்னோட வாய்ஸ் தான் கேட்டது, ஆனால் இது நம்ம பொண்ணாச்சே அப்படின்னு எனக்கு அந்த வாய்ஸ்க்கு வந்துட்டு வணக்கம் அப்படின்னாரு. அப்போ ஒரு ஐ கான்டாக்ட் இருந்தது. அப்போ சிரிச்சாரு, நானும் சிரிச்சேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு கீழே போயிட்டாரு. ரொம்ப டயர்டா ஐயோ என்னால் முடியல அப்படின்னு இப்படி நின்று இருந்தேன். டக்குன்னு இப்படி திரும்பி மைக் அப்படின்னாரு. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகான ஒரு ஸ்மைல் இருந்தேன். அது இன்னும் என் மெமரியிலே இருக்கு. அழகா சிரிச்சு மைக் அப்படி. ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஒரு குழந்தைக்குமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் மேலே கூட்டிட்டு வர்ற மாதிரி இருந்து சார் வந்து நானே கீழே போகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு சார் கீழே போயிட்டு, அதெல்லாம் ரொம்ப லவ்லி ஜெஸ்டர்ஸ்.